பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இருக்கிறதையே பேசாதேயுங்கள், இல்லாதவைகளை வரவழையுங்கள். ஆதார வசனம் சங்கீதம் 42:9. நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். நேச மக்களே, தாவீதின் அங்கலாய்ப்பு, வருத்தம், இதனால் எழுந்த கேள்விகள் நியாயமானவைகள் தான். நான் தேவாலயத்திற்கு ஆனந்தமாக எல்லோருடனும் இணைந்து இன்பமாய் போய் வந்தேனே. தேவனை என் உயிரினும் மேலாக நேசிக்கிறேனே. சிலரை போல கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கு என்று இல்லாமல் வாரம் ஞாயிறு தோறும் ஆராதனை இணைந்தேனே. கட்டளைகளை பிரமாணங்களை பயந்து கொண்டு கை கொண்டேனே. ஸ்தோத்திரமும் துதியும் என் வாழ்வின் பகுதியாக மாறிவிட்டதே. பின்ன ஏன் நான் துக்கத்துடன் திரிய வேண்டும்? பின்ன ஏன் என்னை சத்துரு ஒடுக்க வேண்டும்? இதே மனநிலையில் நம்மில் பெரும்பாலோர் இருக்கிறோம். எனக்கு ஏன் இந்த வேதனை, கஷ்டம்? குடும்பத்தின் மீதே கவனம் செலுத்தி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேனே. பின்ன ஏன் என் கணவன் குடியிலிருந்து விடுபடவில்லை முடியவில்லை? ஏன் என் பிள்ளைகள் வழிமாறி போகிறார்கள்? நன்றாகத்தானே வளர்த்தேன், தெய்வ பயத்தோடு வளர்த்தேனே. ஏன் எது எடுத்தாலும் நஷ்டம். மேலதிகாரிகள் என்னையே குறிவைத்து தாக்குவது போல இருக்கிறது. என் வேலையை பர்ஃபெக்டாகத்தானே செய்கிறேன். ஏன் சத்துரு என்னையே பின்தொடர்கிறான்? ஏன் என்னை ஒடுக்குகிறான்? ஏன் நான் துக்கத்துடனே தெரிய வேண்டும்? இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளோர் இந்த செய்தியை உன்னிப்பாக கவனியுங்கள். முதலில் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது, இத்தனை கேள்விகளுக்கும் மன ஐயப்பாடுகளுக்கெல்லாம் கர்த்தர் உட்கார்ந்து கொண்டு ஏனென்றால் என்று ஒரு கேள்வியாக எடுத்து பதில் சொல்வதே இல்லை. பின்ன நாம் யாரிடம் போய் கேட்பது? கர்த்தரே தஞ்சம் என்று தானே இருக்கிறோம். ஆமாம், எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம், பதில் நம் வாழ்விலேயே இருக்கிறது, வேதத்திலே இருக்கிறது, சாட்சியிலேயே இருக்கிறது. இத்தனை கேள்வியில் கேட்ட தாவீது சங்கீதக்காரன், இது என் பலவீனம். ஆத்துமாவே, நீ ஏன் தயங்குகிறாய், கலங்குகிறாய்? கர்த்தரையே நோக்கி அமர்ந்திரு, அவர் என் அலட்சிகளை அறிந்திருக்கிறார் என்கிறான். தன் ஆத்மாவோடு தானே பேசுகிறான். இத்தனை கேள்விகளை எழுப்பின அந்த ஆத்மாவோடு இவன் பேசுகிறான். பதில் கிடைச்சிருச்சா என்று கேட்டால் இல்லை. நாம் கடந்து வந்த பாதை வாழ்வே பதில். கடந்த காலமே நம்மளுக்கு பதில். தியானித்தேன், யோசித்தேன், நிதானித்து பார்த்தேன். அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. என் பாதையை மட்டுமல்ல, வேதத்துள்ள எல்லா பரிசுத்தவான்களின் பாதையும் கவனித்தேன். அவர்களும் இந்த பாதையின் வழியாகத்தான் நடந்து வந்திருக்கிறார்கள். இது கர்த்தர் நிர்ணயித்தது, டிசைன் பண்ணினது. கர்த்தர் வகுத்தால் பின்ன ஏன் இத்தனை பாடுகள்? யாருக்கும் உபத்திரவங்கள் தான் நம்மை உருவாக்கும் என்று, உபத்திரவம் மட்டும்தான் நம்மளை உருவாக்க முடியும், ஜாக்கிரதையோடு அடுத்த நிலைக்கு உயர்த்த முடியும் என்பதனால் தான் வைத்திருக்கிறார். அவர் டிசைன் பண்ணின வாழ். யோவான் 16:33 சொல்லிவிட்டாரே, பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு, பயப்படாதே, கலங்காதே, நான் ஜெயித்தேன். நான் ஜெயித்தால் நீயும் ஜெயித்தாய். நீ ஜெயிக்கிற கட்சியோடு தான் எப்பொழுதும் இருக்கிறாய் என்பதாகும். இது வாழ்வின் ஒரு பகுதி. தடுப்பூசி உண்டு, தடுப்பூசி வேண்டாம், வலிக்கும் என்றால் காற்றில், நீர், உணவில் கலந்து வர அத்தனை கிருமிகளும் சரீரத்தை இடம் பிடித்து உரிமை கொண்டாடும். பரவாயில்லைங்களா? தாயின் கருவிலே கண்ட தேவன் நம்மை பற்றி திட்டம், உயர்ந்த திட்டமுங்க, சிறந்த திட்டமுங்க வகுத்த தேவன் நடத்தி வருகிறார். அவர்தான் வாழ்வை டிசைன் பண்ணினார். நம்மை குறித்து அவர் சித்தம் என்னவோ, டாக்டர் ஆக்கணும், என்ஜினியரோ, டீச்சரோ, லாயரோ, பிஸ்னஸ் மேனோ, ஐடி ப்ரொஃபஸர், ஏதுவோ, பகுதி நேர ஊழியக்காரோ, முழு நேர ஊழியக்காரோ, என்னவோ அவர் சித்தம். அதற்கு தகுந்தாற் போல நம்மளுக்கு சந்தர்ப்பங்களை அமைக்கிறார், ஆவியின் வழியில் நடத்துகிறார். இதற்கு தகுந்தாற்போல் நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குகிறார். நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார், நேசிக்கிறவர்களை சிக்ஷிக்கிறார். எதற்காக? உயர்ந்த நிலைக்கு, அடுத்த நிலைக்கு, சிறந்த நிலைக்கு, தடுமாறாமல் விழாமல் நிற்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போவதற்குத்தான் இந்த சிக்ஷைகள். அவர் டிசைன் பண்ணி அந்த டிசைன் படி நாம் நடந்திருந்தால், சாத்தான் வழி மறித்து நம்மை தட்டி கொண்டு போய் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும், அவர் டிசைன் பண்ண பாதையிலே சாத்தான் வந்து நம்மளை பறித்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. அப்படி பண்ணினாலும் கர்த்தர் நம்மை திருப்பிக் கொள்வது மட்டுமல்ல, நஷ்டங்களை லாபமாக்கி நீ யாரை தொட்டா என் பிள்ளை அல்லவா என்று காட்டுவார். நம்மை பிரகாசமடைய செய்வார். சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான். சங்கீதம் 119:1-2 வசனத்தை வாசியுங்கள். வேதத்துள்ள சாட்சிகளை பாருங்கள். அவரே திட்டம் போட்டு அவரே ப்ளூ பிரிண்ட் படி நடத்தினாலும் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் இவைகளை அவர் நமக்கு லாபமாக்கி தருவார். கண்ணீரின் பள்ளத்தாக்குள் உண்டு.
அதையெல்லாம் நாம் நீரூற்றாக்கி கொள்ள வேண்டும். அதை தாண்டி தாண்டி கூட்டிக் கொண்டு போக மாட்டார். அதன் வழியாகத்தான் நடத்தி கொண்டு போவார். கால் இடராமல் கரங்களை ஏந்தி கொண்டு போவார். இரண்டாவது, நாமே கர்த்தருடைய வழி நடத்தும்படி கீழ்ப்படைந்து நடந்து வருகையில் நமது மாமிசம் சொல்வதை கேட்டு திடீரென்று பிளானை மாற்றி உங்கள் லாபம் கருதி மனிதர்களை பிரியப்படுத்த அவங்க செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அப்படித்தானே வந்தது, அனுபவத்தை கொண்டு எல்லாரும் தானே செய்கிறார்கள் என்றும் நாமே நம் திட்டத்தில் செயல்படுகிறோம். கொஞ்ச நேரம்தான் யூரோக்கிலிதான் என்ற கடுங்காற்று நம் வாழ்வில் போட்டை அட்டாக் பண்ணுகிறது. ஆண்டவர் போட்ட திட்டத்தின்படி அவரை பணிந்து கூட நடக்கும் பொழுது நாம் பைபாஸ் செய்து விடுகிறோம். சில சமயத்தில், பல சமயங்களில். அதாவது எல்லாம் நன்றாகத்தானே நடந்தது. இதற்கு முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசியுங்கள். நன்றாகத்தானே இருந்தது, தென்றல் காற்றுத்தானே அடைந்தது. ஆம், ஆனாலும் பவுல் சொன்னான், வேண்டாம், பிரயாணத்துக்கு நல்லதல்ல, நிறுத்துங்கள், தங்குவோம் என்று சொன்னான். தேவ மனிதனின் பேச்சை அவர்கள் கேட்கவில்லை. அப்படித்தான் நாமும். உடனே அப்பேற்பட்ட புயல் காற்று அடித்தது, கப்பல் சேதமானது. அதன் பின் நடந்ததெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். கொஞ்ச தூரம் போன பின் தான் நாம் சைன் போர்டை பார்க்காமலேயே, கர்த்தர் உணர்த்தி கேட்காமலேயே வந்தது புரியும். பின் வந்து விட்டோம், நஷ்டம். இனி இதையே பேசிக்கொண்டிருக்காதபடிக்கு எந்த காரியம் நடந்தாலும் பிசாசை கை நீட்டாதீர்கள். நாம் வழி தவறிவிட்டோமா, நாம் எந்த இடத்தில் விழுந்தோம், எப்படி விழுந்தோம் என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஏதும் புரியவில்லை என்றால், கர்த்தாவே நான் ஆராய்ந்து பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்பது ஆவியானவர் விளக்கம் கொடுப்பார். அது அவன் கொண்டு வந்து, சாத்தான் கொண்டு வந்த நஷ்டமா, நாம் சைன் போர்டை பார்க்காமல் போனோமா, இல்லை ஆண்டவர் வைத்த டிசைனா, எல்லாம் சொல்லாவிட்டாலும் அவர் பிரச்சனையில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். பேதுரு போனான். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில், நீரே ஆனால் நான் தண்ணீர் நடந்து வர கட்டளை இடும் வா என்றார். போனான், தண்ணீரில் தான் நடந்தான். இயேசுவை பார்த்து கொண்டு திடீரென்று காற்றையும் புயலையும் பார்த்தான், மூழ்கினான். ஆண்டவர் அவனை காப்பாற்றிவிட்டு அப்புறம்தான் திட்டினார், அவிசுவாசியே என்று. அப்படி ஆண்டவர் எதனாலும் வந்த நஷ்டமாக இருந்தாலும் நமக்கு விடுதலை கொடுத்து அப்புறம் உணர்த்துவார். இனிமேல் இப்படி செய்யாது, இனி பாவம் செய்யாது, போய் பிழைத்துக்கொள், இனி விசுவாசம் உள்ளவனாகிரு. அது கரிசனம் உள்ள அன்புள்ள தகப்பனுங்க. நீங்கள் கஷ்டப்படுறதை வேடிக்கை பார்த்து இருக்கிறது அல்ல. ஆனால் இருக்கிறாரே, ஆம், அவர் காலம் ஒரு நிர்ணயித்திருக்கிறார். அந்த காலத்திற்கு காத்திருங்கள். இந்த கஷ்டத்தையே பற்றி பேசாதீர்கள், அவரை பற்றி பேசுங்கள், மகிமையை பற்றி பேசுங்கள். இது நடக்கிற காரியமா? நடந்தவர்கள் வெற்றி கொண்டார்கள். நாங்கள் நடந்து வந்த பாதைகளை கேட்டால் இந்த நாளெல்லாம் அல்லாம். யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு வேதனை இல்லை, யாருக்கு துக்கம் இல்லை என்று நான் கேட்கவில்லை, வேதமே கேட்கிறது. காலத்தை வீணாக்காதீர்கள், யூட்டர்ன் எடுங்கள். உங்களுடைய தவறாக இருந்தால் யூட்டர்ன் எடுங்கள், இல்லது ஆண்டவர் உணர்த்தினால் யூட்டர்ன் எடுங்கள். எடுத்து கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். எப்படி இணைந்து கொள்வது? நாங்கள் தானே சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோமே, அப்புறம் என்ன இணைந்து கொள்ளும் புதுசாக சொல்லுகிறீர்கள்? ஆம், இதுவரை இணைந்திருந்தீர்கள். உங்கள் இணைப்பு கையை பிடித்திருந்தது. உங்களுடைய மனமோ கண்களோ பிசாசை பார்த்து கொண்டு, அது நஷ்டம் அடைந்ததை பார்த்து கொண்டு அவர்கள் பேசினார்கள், இவர்கள் மதிக்கவில்லை, நாங்கள் நல்லா இருந்த காலத்தில் அவர்கள் விட்டு தங்கினார்கள், இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இணையவில்லை. உங்கள் இணைப்பு கையை பிடித்தால் முகமும் சிந்தையும் அவர் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு என்னில் அன்பு கூறு என்று தான் சொன்னார். பாதியிலே என்று சொல்லவில்லை, முழுமையாக இணைந்து கொள்ளுங்கள். அதை பார்க்காதீர்கள். உலகம் அப்படித்தான், உலகம் அப்படித்தான். அவரை பார்க்காதீர்கள், தோல்வியை பார்க்காதீர்கள், அவரை பார்த்து கொண்டு அதுதான் இணைந்து கொள்வது. கர்த்தர் நம்மளை குற்றப்படுத்துவார் அல்ல. யோபு 19ஆம் அதிகாரம் 6-22 வரை வாசித்து பாருங்கள். யோபு நம்மை போலத்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஆறுதலாக இருக்காது என்கிறார். தேவன் என்ன பண்ணினார்? யோபு அதிகாரம் 38, 39, 40, 41 4 அதிகாரங்கள். வாழ்வில் ஒரு முறையாவது படியுங்கள் என்று பொருத்தனை பண்ணி கொண்டு படியுங்கள். அத்தனை உங்களுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு அதில் பதில் இருக்கிறது. ஒரு கேள்வியாக கேட்கிறார். நீ எங்கே இருந்தையப்பா? இது உனக்கு தெரியுமா? இது உனக்கு முடியுமா என்று கேட்கிறார். 4 அதிகாரங்கள் பேசும்போது அவன் கேட்டுக்கொண்டதை விட்டு அப்புறம் சொல்லுகிறான், நான் கையால் வாயை பொத்தி கொள்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்கள் செய்ய நினைத்து தடைபடாது என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்.
நிதானமாக பேசினான். இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்பொழுது ஆசீர்வாதம் வந்தது? ஆண்டவரை புரிந்து கொண்டான். அவர் எப்படிப்பட்டவர் என்பது புரிந்து கொண்டான். உங்கள் நஷ்டங்களை, வேதனைகளை, கஷ்டங்கள் ஒரு நொடியில் அவர் சரியாக்க முடியுங்க. அது அவருக்கு அற்பமான காரியம். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால் நிரப்பப்படும். அது அவருக்கு அற்பமான காரியம். அது அவருக்கு கரை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கட்டளையிட்டால் போதும். கிரயம் செலுத்தி இரத்தத்தை கொட்டி ஜீவனை கொடுத்து உங்களை ரட்சித்தாரே, விட்டு விடுவாரா? உங்களை கழுவினாரே, விட்டு விடுவாரா? கண்மணி போல் எடுத்துக்கொண்டாரே, விட்டு விடுவாரா? விடமாட்டான். சகோதரி, சகோதரியே, மகளே, மகளே, நீங்கள் தீர்மானித்த பாதையாக இருந்தாலும் சரி, அவர் தீர்மானித்த பாதையோ, நடந்த நிகழ்வுகளை பேசாமல் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும், இருப்பா என்று வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அதை பேசுங்கள். நீதிமொழி 18:21. மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்வுடைய செழிப்பு உங்கள் நாவிலே இருக்கிறது. உங்களுடைய வாழ்வுடைய மரணம் உங்கள் நாவிலே இருக்கிறது. பேசுங்கள், வார்த்தையை பேசுங்கள். எதை பேசக்கூடாது என்று சொல்கிறாரோ பேசாதேயுங்கள். உலகம் அப்படித்தான், நான் அப்படித்தான், எல்லாரும் தான் பேசுகிறேன். அப்போ எல்லாரும் மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான். நீதிமொழி 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண்பாது. எப்போ நிச்சயமாக முடிவு உண்டு? உன் நாவு ஜீவனை பற்றி பேசும் பொழுது, உங்கள் கண்கள் ஜீவனை பார்க்கும் பொழுது, உங்களை வார்த்தை ஜீவ வார்த்தையை பேசும் பொழுது முடிவு என்றால் எண்டு கிடையாது. இதற்கு ஒரு மாற்றம். இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கு நல்ல மாற்றம் என்பதுதான் முடிவு. அது இன்றே உங்களுக்கு ஆரம்பமாகிறது. அது உங்களை பொறுத்தது. இன்றைய திரும்பினால் இன்றைய உங்களது வாயை, நாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் ஒரு திட்டம் சொல்லி ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தால் அந்த ஆலோசனை முற்றிலும் சரியானது. உங்கள் நாவிற்கு காவலை வையுங்கள். தேவ திட்டத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். எப்படி? தேவ வாக்கை பேசுங்கள். உங்களுக்குள்ள இருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்கள். யாரோ வந்து பேசிக்கிட்டே நம்மளுக்கு ஊசி போட்டுகிட்டே இருக்கணும்னு நினைக்காதீர்கள். நீங்களே தட்டி எழும்புங்கள். எழும்பி பிரகாசியுங்கள். ஒளி வந்தது. ஏசாயா 60:1. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றத்தை காண்பீர்கள். உங்கள் மேல் இயேசுநாதருக்கு எந்த கோபமும் கிடையாது. அவர் மனுஷன் அல்ல. நீங்கள் செய்த தவறுகளை நினைவுபடுத்தக்கூட அப்படி பண்ணினியே, இப்படி பண்ணினியே ஒரு நாள் நினைக்க மாட்டார். பூமிக்கு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாக நான் தள்ளி வைத்து விட்டேன் என்றார். சங்கீதம் 103:10-12 வாசியுங்கள். உங்களை ஏந்துவார், சுமப்பார், காத்துவார், கற்றுக் கொடுப்பார், நடத்துவார். உங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுவார். எப்போ? நீங்கள் நடந்து வந்த பாதைகளை பற்றி பேசக்கூடாது, பிராபலத்தையே பேசக்கூடாது, அந்த மலையே பேசக்கூடாது, அந்த பர்வதத்தையே பேசக்கூடாது. அவரை பேசுங்கள், மகிமையை பேசுங்கள். இன்னாருக்கு செய்தீரே, எனக்கு செய்வீர் என்று சொல்லுங்கள். உங்கள் தைரியத்தை பற்றி விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். அப்பொழுது நடக்கும். உங்களை உயர்த்துவதிலேயே கண்ணோக்கமாக இருக்கிறார். யோசுவா 3:7. திடன் கொள்ளுங்கள், எழும்புங்கள், அமோகமான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்கிறது. வாழ்வை கையில் எடுங்கள், விரும்புங்கள், கேளுங்கள். காதால் கேளுங்கள், வாயால் அவரிடம் கேளுங்கள், அடைவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றே இப்பொழுதே யூட்டேன் எடுத்து உம்மோடு வார்த்தையோடு இணைந்து கொள்வேன். உயருவேன். சாத்தானின் முகத்தில், எதிரியின் முகத்தில் கரியை பூசுவேன். உமது மகிமைக்காக பாத்திரமாக இருப்பேன், வாழ்வேன். உமது நாம மகிமைக்காகவே வாழ்வேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, இன்றிலிருந்து நான் புதிய மனுஷி, கர்த்தரோடு இணைந்து நடப்பேன். இணையற்ற வாழ்வு பெறுவேன். ஆமேன். ஹல்லேலூயா.